இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். God is good. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சுகமா இருப்பீங்க நம்புறேன். You are most welcome to the covenant of the day. Today is the 10th May 2025 Saturday. இன்னைக்கு லவ்விங் அண்ட் மினிஸ்ட்ரி மூலம் மதர்ஸ் டேக்காக இந்த காலையில போய் சாப்பாடு கொடுக்க போறோம். இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். We give them lunch because of the Mother's Day. You want to bless them. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி திறக்கணும். எப்படியாவது இயேசு அறியணும், இயேசுவோட அன்பை காணணும். நம்ம தானே, வேற என்னங்க நோக்கம் இருக்கு? சரி, இன்னைக்கான வசனத்தை பார்ப்போம். பவுல் என்ன சொல்லுகிறார்? இந்த கொரிந்து சபையிலே மிகவும் கருத்தோடும் அக்கறையோடும் பேசி கொண்டு வருகிறாரு. 2 கொரிந்தியர் 12:15, 2 Corinthians 12:15. And I will very gladly spend and be spent for your souls. Though the more abundantly I love you, the less I am loved. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை நேசித்தது மாதிரி நீங்க என்ன நேசிக்கவில்லை என்று சுருக்க சொல்லுகிறார். நான் ஏன் 3வது தடவை திருப்பி வரேன்னா, அந்த சபையில் இருக்கிற உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புதான். நான் உருவாக்கின சபை, நான் உருவாக்கின பிள்ளைகள், ஆகவே உங்கள் மேல் அதிகமா அன்பு வச்சிருக்கேன். ஆனா நான் எவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்கேனோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க என் மேல அன்பு வைக்கல. ஆனாலும் பரவாயில்லை, கடவுள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்புக்கு அளவே இல்லை. அவர் மனிதனாக வந்து தன் உயிரை கொடுக்கும் அளவுக்கு நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறான். அமேசிங். நம்ம தானே, இந்த அன்பை நீங்கள் புரிந்து அதை ஏற்றுக்கொண்டீர்களானால் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும். ஆண்டோட வல்லமை உங்கள் வாழ்க்கையில கடந்து செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். When you really know the love of God and experience the love of God, dear brother and sister, you will see the transformation take in your life. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் எழுப்புதலை நீ பார்க்க முடியும். பவுல் சொல்றார், ஐயா, நான் நேசித்த அளவுக்கு நீங்க நேசிக்காவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு நான் செலவு பண்ணேன். அதான் சொல்றாரு, உங்கள் ஆத்மாவுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அல்லேலூயா. I will very gladly spend and be spent for your soul. ஆத்மாவுக்காக செலவு பண்ண விரும்புகிறேன்னா பணமா? யோசிச்சு பாருங்க. When you say spend, we always think about money. But I think, dear brother and sister, உன் ஆத்மாவுக்காக பணத்தை அல்ல, அவர் சொல்றாரு நேரத்தை. நான் உங்களுக்காக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். I want to spend and give the word of God to you all. அதைத்தான் நான் நினைக்கிறேன். பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊழியத்துக்கு தேவைகள் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனா அதுக்கு மேலாக இங்கே அவர் சொல்றாரு, நீங்க என் மேல அன்பு வைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் வரேன். ஏன் வருகிறேன் என்றால், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக வருகிறேன், உங்களை பலப்படுத்த வருகிறேன், உங்களை சரிப்படுத்த வருகிறேன், உங்களை கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு போக விரும்புகிறேன். I want to direct you to the word of God. Dear brother and sister, அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணுகிறவர்கள் யார்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்காக பாரப்படுகிறவர்கள், உங்களுக்காக ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவர்கள் யார் என்று பாருங்க. பவுல் சொல்றாரு, ஐயா, நான் உங்களுக்காக, உங்க ஆத்மாவுக்காக செலவு பண்ண விரும்புகிறேன். என் நேரத்தை, என் வருமானத்தை, என் சுகத்தை, என் பலத்தை, என்னுடைய தாளந்தை, என்னுடைய வரத்தை, என்னுடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு செலவு பண்ண நான் விரும்புகிறேன். பிகாஸ் I love you all so much. நான் உங்களை நேசித்தது அவ்வளவு. அருமையானவர்களே, சில சமயம் நம்ம தப்பான அபிப்பிராயங்களினாலே உண்மையான அன்பை காண முடியாமல் போய்விடுகிறோம். காரணம், உன்னுடைய தப்பான அபிப்பிராயம் வந்து அதை அப்படியே பிளாக் பண்ணிடும். நம்ம தானே, பிகாஸ் ஆஃப் யுவர் மைண்ட் செட். கொஞ்சம் உங்க மைண்ட் செட்டை விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தருடைய அன்பை பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை யோசிச்சு பாருங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வல்லமையான காரியங்களை உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையில செய்வார் என்பதிலே
சந்தேகமே இல்லை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உமக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய கிருபை இறங்கட்டும். நீர் எவ்வளவு அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை அனுபவிக்க, காண, ருசிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கடவுள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்புக்கு ஈடாக உங்களுடைய அன்பு இருக்கிறதா? Take care and God bless.